வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. 23 மே 2026 அன்று தினமணி செய்தித்தாளிலிருந்து முக்கிய குறிப்புகள் பார்க்க போவது என்னவென்றால், நேற்றைய அமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்நாட்டில் 2 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் அமைச்சரவை குழுவில் மொத்தம் 35 பேர் இடம்பெற்றிருக்காங்க. மொத்தம் 234 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்காங்க. அதில் அதிகபட்சம் 15% தான். ஸோ 234ல் 15% சொல்லும்போது 35.1. அது 35 அமைச்சர்கள் துறை வாரியான பதவி ஏற்றுக்கொண்டனர். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் பதவியேற்றாங்க. நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னாக்கா விசிகா சார்பால் வன்னியரசுக்கும், IUML சார்பாக ஆமு ஷாஜகான் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி கட்சியில் காங்கிரஸுக்கு 2 இடமும், விசிகாவுக்கு 1 இடமும், IUMLக்கு 1 இடமும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 35 அமைச்சர்கள் கொண்ட இது. தமிழக அமைச்சரவை தனது முழு பலத்தை எட்டியுள்ளது. ஸோ இது மூலம் பார்த்தீங்கன்னாக்கா முழு பலத்தை எட்டியுள்ளது. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா 35 தான். இனிமேல் யாருக்கும் அமைச்சர் பதவியே கொடுக்க மாட்டாங்க. இனிமேல் அப்படி கொடுத்தாலும் அந்த அமைச்சர்கள் அந்த அமைச்சர் பதவியிலேருந்து எடுத்துட்டு வேற அமைச்சர்கள் தான் அப்படி தான் கொடுக்கணும். சரிங்களா. அடுத்து அக்னி-1 ஏவுகணை சோதனை வெற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா குறுகிய தொலைவு இலக்குகளை துல்லியமாக தாக்க வல்ல, அதாவது ஒரு குறுகிய தூரத்தை துல்லியமாக தாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏவுகணை. அதாவது அக்னி-1 பாலிஸ்டிக் ரக ஏவுகணை வெள்ளிக்கிழமை வெற்றிகரமாக சோதித்து முடிச்சுட்டாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இது கண்டுபிடிச்சது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால், DRDO. ஸோ இதனுடைய எக்ஸ்பென்ஷன் ஆஃப் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், தமிழில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணை சுமார் 700 கிலோமீட்டர் முதல் 1200 கிலோமீட்டர் வரை பாயும் தன்மை கொண்டது. 2500 கிலோ வரையிலான வெடிகுண்டுகள் அல்லது அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது. கிட்டத்தட்ட 2500 கிலோ எடை கொண்ட அணுக்களை என்ன பண்ணுனாக்கா, அணு ஆயுதங்களை இந்த வெடிகுண்டு இல்லைன்னா அணு ஆயுதங்களை என்ன பண்ணுனாக்கா எடுத்துன்னு போயிட்டு அது வெடிக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த அக்னி-1 பாலிஸ்டிக் ரக ஏவுகணை. இது வெற்றிகரமாக சோதனை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இந்தியாவிடம் பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர் முதல் 3500 கிலோமீட்டர் வரை பாய்ந்து தாக்கக்கூடிய அக்னி-1 முதல் அக்னி-4 வரையிலான ஏவுகணைகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமா என்னன்னாக்கா 700லிருந்து 3500 கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடிய ஏவுகணை நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஜூன் 18 மாநிலங்களவை தேர்தல் நடத்தப்படுகிறது. அப்போ நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கு இல்லையா. ஒன்று மேலவை, இன்னொன்று கீழவை. மேலவை என்று அழைக்கப்படக்கூடிய அதற்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னாக்கா மாநிலங்களவை சொல்லலாம், வேற சொல்லலாம் ராஜ்யசபைன்னு சொல்லலாம். கீழவை அப்படின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அமையக்கூடிய அவை. அது லோக்சபா என்று அழைப்பார்கள் இல்லையா, மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்கறது மேலவையான மாநிலங்களவையில் பார்த்தீங்கன்னாக்கா உறுப்பினர்கள் குறைவு ஏற்பட்டதுனால அதுக்கு எலெக்ஷன் வைப்பாங்க. எங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் எலெக்ஷன் வைப்பாங்க. மொத்த உறுப்பினர்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னாக்கா 250 உறுப்பினர்கள். அதில் பார்த்தீங்கன்னா தற்சமயம் பார்த்தீங்கன்னா 245 உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். அதில் 233 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இந்த 233 பேர் பார்த்தீங்கன்னாக்கா மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டப்பேரவைகள் இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலயமாக மாநிலங்களுக்கு உறுப்பினர்கள் அனுப்புவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இது இல்லாமல் 12 பேர் கலை, இலக்கியம், விளையாட்டு, ஸோ இது மாதிரி துறையில் சிறந்து விளங்குறவங்களை குடியரசுத் தலைவரால் ஒரு 12 பேரை நியமிப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா அட் ப்ரெசன்ட் 245 பேர் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் குறைவு ஏற்படும் பட்சத்தில் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த மாநிலங்களை எத்தனை சீட்டு கம்மியாகுதோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரீஎலெக்ஷனை வைப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தாவேகாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு இடம் வந்து ஒதுக்கப்பட்டதாக செய்தி வட்டாரங்கள் குறிப்பிடுகிறது. அதுவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மொத்தம் 12 மாநிலங்களில் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, மொத்தம் 12 மாநிலங்களில் இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள். அதில் 12 மாநிலங்களில் 26 இடங்களுக்கு, ஸோ 26 இடங்களுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 17 இடங்களையும், காங்கிரஸ் 5 இடங்களையும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 2 இடங்களையும், தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகம் ஓரிடத்தையும் பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த இடத்தை கூட்டணி கட்சிக்கு தாவேக ஒதுக்கினால் அக்கட்சி வாய்ப்பு பெறும். அப்ப என்ன பண்ணா ஒரு கணித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழகத்துல ஒரு எலெக்ஷன் ஏன் வந்ததுன்னா, அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினரான CV சண்முகம் வந்து ராஜினாமா செய்துட்டாரு. அதனால வந்து அந்த ஒரு இடம் வந்தது. இந்த ராஜ்யசபா என்று அழைக்கப்படக்கூடிய மாநிலங்களவை, அதுக்கு வந்து தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர். அவர் தான் வந்து CP ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து 2022 ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து வந்து என்னது பொறுப்பெடுத்து இருக்கிறாரு. இந்த அவையுடைய துணைத் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாநிலங்களவை உறுப்பினர்ல ஒருத்தராக தேர்ந்தெடுப்பாங்க. அவர் வந்து ஹரிவன்ஷ் நாராயணன் சிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹரிவன்ஷ் நாராயணன் சிங். அடுத்தது வந்து மத்திய அரசுக்கு ரூபாய் 2.87 லட்சம் கோடி வழங்குகிறது ரிசர்வ் வங்கி. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ மேற்காசிய போர் நடந்துன்னு இருக்கா. இதுல வந்து கச்சா எண்ணெய் விநியோகம் தட்டுப்பட்டு இறக்குமதி கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்துள்ள சூழலில் அரசின் நிதிநிலையை வலுப்படுத்தும் விதமாக வருவாய் உபரினது லாபம், அந்த லாபத்தை வந்து ரிசர்வ் வங்கி வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.87 லட்சம் கோடி வந்து வழங்கியுள்ளது. இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2025 வந்து 2025லயும் 2026லயும் உபரி வருமானம் வந்திருக்கும் இல்லையா ரிசர்வ் வங்கிக்கு. அதுல மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலவரப்படி மொத்தம் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 20.61% வந்து உபரி வந்து வருமானம் வந்திருக்கு ரிசர்வ் வங்கிக்கு. அதில் மொத்தமாக கணக்கு பண்ணீங்கன்னா 91.97 லட்சம் கோடியாக உயர்ந்தது. அதில் 2.8 லட்சம் கோடி வந்து என்னது ரிசர்வ் வங்கி வழங்கி இருக்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து எப்போலோ வைரஸ். ஸோ இன்னைக்கு வந்து பரபரப்பாக சுகாதாரத்தில் வந்து பரபரப்பாக பேசப்படக்கூடிய வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போலோ வைரஸ். இந்த எப்போலோ வைரஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து காங்கோ குடியரசு, உகாண்டா ஆகிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள எப்போலோ வைரஸ் பரவலை சர்வதேச கவலைக்குரிய பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்ததை தொடர்ந்து மேற்கண்ட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவசர நிலையை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த எப்போலோ வைரஸ் வந்து பாதிப்பு வந்து அதிகமாக ஏற்படுத்தும் உலக நாட்டளவில் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு வந்து அவசர நிலை வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த உலக சுகாதார WHO வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து எல்லாருமே அலர்ட்டாக இருக்கணும். அதுதான் வந்தீங்கன்னா இங்கே வந்து காங்கோ குடியரசு, உகாண்டா இந்த 2 பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எபோலா வைரஸ் வந்து பரவக்கூடிய நாடுகள். இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்ததை தொடர்ந்து என்ன பண்ணுனாக்கா இந்த மாதிரிகளை பரிசோதித்து, அதாவது வந்து ஆல்ரெடி வைரஸ் வந்திருக்கும், அதனுடைய காப்பி வந்து எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரியை வச்சு நமக்கு புதுசாக யாருக்குன்னா நோய் வாய்ப்படுச்சுனாக்கா அந்த மாதிரியை ஒப்பிட்டு பார்த்து அது எவ்வளோ வைரஸ் ஆனான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரிசர்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனேயில் உள்ளது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்தியாவில் பொதுவாக வந்து வைரஸு, பாக்டீரியா இது மாதிரி எதுவாக இருந்தாலும் இங்கே தான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்பிவிடுவாங்க. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தேசிய வைராலஜி நிறுவனம் முழு அளவில் தயாராக உள்ளது. அடுத்தது வந்து ஹீட் ஸ்ட்ரோக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வெயில் காலத்தில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் வெப்பநிலை வந்து சீராக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹீட் ஸ்ட்ரோக்னால ஒருத்தர் கோமா ஸ்டேஜுக்கு போகலாம், ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோமா ஸ்டேஜுக்கு போயிடலாம், நரம்பு பிரச்சனை ஏற்படலாம், உயிர் போகலாம். இந்த மாதிரி நிறைய இன்னல்கள் இருக்குது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன, அதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்.
அப்போ நேரடியாக உச்சி வெயிலில் செல்லாமல் இருப்பதும் உடலை குளிர்ச்சியாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் அவசியம் என மருத்துவர்கள் அறிவுரை வழங்கியுள்ளனர். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உச்சி வெயிலில் நடக்கிறத ஸ்டாப் பண்ணணும். ஒரு கொடையோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிழலான பகுதியில் தான் நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம இருக்கணும். ஏன்னா உச்சி வெயிலில் வந்து டைரெக்டாக பண்ணும்போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான அபாயம் வந்து அதிகமாக இருக்கும். என்னன்னாக்கா உடனே வந்து உடல் உடல் உறுப்புகளை வந்து வெப்பநிலைப்படுத்துறதுக்கான வெப்பநிலை என்னன்னா அந்த வெப்பத்தை அதிகப்படுத்துறதுக்கான ப்ராசஸை இது பண்ணுது. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா வெயிலுடைய தாக்கத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், டைரெக்டாக உச்சி வெயிலில் நடக்காமல் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. ஒரு கொடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனித உடலின் சராசரி வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸில் சொல்லும்போது 37 டிகிரி செல்சியஸ். அதேமாரி ஃபேரன்ஹீட்டில் சொல்லும்போது 98.4 டிகிரி ஃபேரன்ஹீட்னு சொல்லியிருப்பேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெப்பநிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக இருக்கும், இப்போ பரப்பில் வந்து எங்கே அதிகமாக இருக்கோ அது தாழ்வான பகுதிக்கு வந்து சென்றடையுமா. அப்போது உடலுடைய வெப்பநிலை வந்து இன்னைக்கு வெப்பநிலை வந்து 40 டிகிரி செல்சியஸ் மேலே போயிடுச்சு. அப்போது வெப்பநிலை வெளியே அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்ன அப்சர்வ் பண்ணும். அப்போ அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நீரெல்லாம் என்ன பண்ணோம், ஹீட் பண்ணி வெளியே நீராவி போக்கு மாதிரி வெளிவிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா புறச்சூழலில் உள்ள வெப்பநிலை அதை தாண்டி அதிகரிக்கும் போது அந்த வெப்பம் உடலில் கடத்தப்படுகிறது. அப்போ அந்த வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிருந்து உடலுக்கு வந்து அப்படியே கடத்தப்படும். இதுக்கு பேர் என்னன்னாக்கா, வெளியிருக்கிற வெப்பம் உடலுக்கு கடத்தப்படக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னாக்கா ஹைப்பர் தெர்மியா. இது பேர் என்னது? ஹைப்பர் தெர்மியா, உச்ச வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் தெர்மியா உச்ச வெப்பநிலை என்று கூறுகிறோம். அதே தருணத்துல உடல் தன்னைத்தானே குளிர்விக்க பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொள்கிறது. என்ன பண்ணுனாக்கா இந்த உடல் உறுப்புகள் வந்து என்ன பண்ணுனாக்கா வெப்பத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக குளிர்ச்சிப்படுத்தணுன்றதுக்காக தன்னைத்தானே என்ன பண்ணும், முயற்சி பண்ணும் குளிர்விக்கிறதுக்காக. சப்போஸ் அந்த டைம்ல குளிர்விக்கிறதுக்காக நம்ம இளநீர் குடிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற என்ன குடிக்கலாம், இளநீர், மோர், இது மாதிரி இளநீர், மோர், அப்புறம் வந்து பழச்சாறு எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், அருந்தலாம். அப்போ பண்ணும்போது அந்த உடல் உறுப்புகள் வந்து குளிர்ச்சியை தேடி என்ன பண்ணோம், அதை குளிர்ச்சி பண்ண பார்க்கும். அந்த டைம்ல வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அது பயனளிக்காத பட்சத்தில் மயக்கம், அது என்னன்னாக்கா குளிர்விக்கிறதுக்கான கண்டிஷன் வந்து அங்கே கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுன்னா மயக்கம் வரலாம். உணர்விழப்புனாக்கா எந்த உணர்ச்சியுமே ஏற்படாத நிலை ஏற்படலாம். அதை வந்து கோமா ஸ்டேஜ்னு சொன்னது இல்லையா. அதே மாதிரி வெப்பவாதம் ஏற்படலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மூளையில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. கோமா ஸ்டேஜ் போயிருக்கிறாங்க, பழைய நினைவு மொத்தமே எழுந்திருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதனால வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதிகமான உடல் சூடாகும் போது அதில் இருந்து தற்காத்து கொள்ள ஆவியாதல் எவாபரேஷன் என்னும் செயல்முறையை உடல் தன்னிச்சையாக மேற்கொள்கிறது. அப்போ என்ன பண்ணுனாக்கா நம்மளை சுற்றி வெப்பம் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய ஸ்வெட்டிங் ஆகும். அப்போ நிறைய நீர் என்னது ஹாவி ஆகும், உடம்புல இருந்து நீர் வந்து வெளியே வந்து ஹாவியாக வெளியே போகும். அதாவது வியர்வையை அதிகமாக சுரக்க செய்து அதன் வாயிலாக உடலின் வெப்பத்தை தணிக்க முயற்சி நடைபெறும். ஆமா இல்லையா, வேறு வந்து சொட்டிங் ஆகி வேறு தண்ணி வெளியே வரும் இல்லையா. அதன் பின்னர் உடலுக்குள் ஊடுருவியுள்ள வெப்பத்தை நுரையீரலில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வழியே வெளியேற்ற முயலும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு மூலியமா என்ன பண்ணோம், வெளியேற்ற முயல செய்யலுது. இந்த இருவேறு செயல்களும் உடலில் உள்ள நீர்ச்சத்து மூலமாகவே நடைபெறுகிறது. இது எல்லாமே நீர்ச்சத்து மூலியமாக தான் நடைபெறும். அதனால்தான் தண்ணி அதிகமா குடிக்க சொல்றாங்க. இந்த வெயில் காலத்துல வந்து அதிகமா தண்ணி குடிக்க வேர்வை தண்ணி வர்றது ரொம்ப நல்லதுதான். அதனால வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சா மட்டும்தான் உடம்ப என்னது குளிர்ச்சியா இருக்கும், எந்த ஹீட் ஸ்ட்ரோக்கும் வராது. அப்ப இதன் விளைவாகவே கோடை காலத்தில் உடலில் நீர்ச்சத்து இழப்பு ஏற்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய அறிகுறி எப்படியெல்லாம் தெரியும்னாக்கா நாக்கு வந்து ரொம்ப வறண்டு போயிடும், தண்ணி தாகம் அதிகமா எடுக்கும். சிறுநீர் வந்து பாத்தீங்கன்னா அடர் மஞ்சள் நிறத்துல சிறுநீர் வரும். அதே மாதிரி தசை பிடிப்பு, அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த தசை வந்து ரொம்ப டைட்டா பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமே தலை சுற்றல், ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்பப்போ பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த வெயில் நேரத்துல வந்து மயக்கமாவே இருப்பீங்க, தூக்கம் அதிகமா வரும், தலை சுற்றல் ஏற்படும். இதுவும் ஒரு காரணம் தான். அதே மாதிரி கை கால் தளர்வு, அப்போ கை கால் என்ன ஆகுனாக்கா கை கால் எல்லாம் உதிர் எடுத்துக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய அறிகுறிகள். அதனால வந்து இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு சராசரியா 4 லிட்டருக்கு மேல தண்ணி குடிக்கணும். தண்ணீருடன் சேர்த்து இளநீர், மோர், பழச்சாறுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்ததுதான். நீர்ச்சத்து இழப்புக்கான அறிகுறிகள். அப்போ நீர்ச்சத்து வந்து எப்படி வந்து நம்ம உடம்புல தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னாக்கா
உப்பு சர்க்கரை கரைசல் அவசியம். அப்போ அதாவது நீர்ச்சத்து இழப்பு காரணமான அறிகுறிகள் இருக்கும்போது, இதை இப்போ நம்ம மேலே பார்த்தோம் அறிகுறிகள் அது மாதிரி இருந்துச்சுனாக்கா, உப்புவும் சர்க்கரையும் சேர்த்து ஒரு கரைசலை தண்ணியில கலந்துட்டு அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதே வேளையில் செயற்கை குளிர்பானங்கள் மதுபானங்களை தவிர்க்க வேண்டும். அப்போ செயற்கையான குளிர்பானங்கள் இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, கூல்ட்ரிங்க்ஸ், அது எல்லாமே என்ன பண்ணோம் இந்த டைம்ல யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மதுபானங்களை வந்து கண்டிப்பா தவிர்த்துடணும். இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை கம்மி பண்ணிடலாம். அடுத்து இவர் வந்து வேளாண்மை உழவர் நல அமைச்சர் ரா வினோத். தமிழ்நாட்டின் வேளாண்மை உழவர் நல துறை அமைச்சர் ரா வினோத். அடுத்தது உயர்கல்வித்துறை அமைச்சர் பே விஸ்வநாதன். இப்போ மேலே பார்த்த நியூஸ் இல்லையா அமைச்சர்கள். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன சட்டப்படி என்ன சொல்றாங்கனாக்கா, ஒரு தமிழக சட்டப்பேரவையின் எண்ணிக்கை அடிப்படையில், அதாவது வந்து தமிழக சட்டப்பேரவைன்னு இல்லாம அனைத்து மாநிலங்களிலும் எவ்வளோ தொகுதி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களோ அதில் 15% கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா துறை வாரியான அமைச்சர் பதவி அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 15% 234 15% பார்த்தீங்கன்னா 35 பேர் அமைச்சர்களாக என்னது நியமனம் செய்துள்ளார்கள். அதன் எண்ணிக்கையை ஜோசப் விஜய் வந்து ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாரு. புதிதாக அமைச்சர்கள் இணைத்து கொள்ள முடியாது. இனிமே என்னது யாரையும் அமைச்சர்களா பதவியேற்க முடியாது. அப்போ இதுல வந்து இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரையில் இல்லாத அளவில் அமைச்சரவையில் பட்டியல் இனத்தை சேர்ந்த எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து 8 எம்எல்ஏக்கள் வந்து 8 அமைச்சர்கள் வந்து அமைச்சர்கள் வந்து பதவியேற்றிருக்கிறார்கள். அதே போல 4 பெண் அமைச்சர்களும் இடம்பெற்றுள்ளார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாகிஸ்தான் வங்கதேசம். ஸோ இது வந்து ரெண்டுமே நம்மளுடைய அண்டை மாநிலங்கள் இல்லையா. இந்த அண்டை மாநிலங்களை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் எல்லை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் எல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 6000 கிலோமீட்டர் தொலைவு எல்லை பகுதியில் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் இந்த திட்டம் வந்து யார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அதை தெரிவித்துள்ளார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்எஃப் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா தில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட பிஎஸ்எஃப்பின் முதல் தலைமை இயக்குனர் நிகழ்ச்சியில் வந்து கேஎஃப் ருஸ்தம்ஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்பேற்றாரு. அந்த சொற்பொழிவில் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து கூறியிருந்தார், இது வந்து என்னது ஸ்மார்ட் எல்லை திட்டம் சுமார் 6000 கிலோமீட்டருக்கு பாகிஸ்தானுக்கும் அப்புறம் பங்களாதேஷுக்கும் இடையில. அப்போ என்னன்னாக்கா இதுல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பம், ஆளில்லா விமானங்கள், ட்ரோன், அதிநவீன கண்காணிப்பு ரேடார்கள், நவீன கேமராக்கள் ஆகியவற்றின் உதவியுடன் இந்த ஸ்மார்ட் எல்லை திட்டம் செயல்படுத்தப்படும். அப்போ இந்த ஸ்மார்ட் 6000 கிலோமீட்டர் பாதுகாப்பு எதை வச்சு சொல்றாங்கனாக்கா ட்ரோனு, ரேடார்கள், அப்புறம் கேமராக்கள், இந்த எல்லாமே அதிநவீன வசதியுடன் செயல்படுகிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இப்போ ஊடுருவல்களை தடுப்பதன் மூலம் இந்தியாவின் மக்கள் தொகையை செயற்கையாக மாற்றும் சதியை பிஎஸ்எஃப் வீரர்கள் முறியடிக்க வேண்டும். அப்ப செயற்கையாக என்னன்னது மக்களுடைய மனதை மாற்றக்கூடிய அந்த சக்திகள். அப்போ பாகிஸ்தானும் சரி பங்களாதேஷும் சரி அப்போ நாட்டுடைய உரிமைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரச்சனையை உண்டாக்குவாங்க இல்லையா மக்கள் மனதில், அதில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடுலிட்டிஸ் அடுத்தது ஓகே, இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறான். இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ சாதனைக்கு வித்திட்ட இந்திய தொழில்நுட்பம்
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இது டிஎன்பிசியில் யூபிஎஸ்சியில் எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து கல்பாக்கம் என்ற ஏரியாவில் வந்து இந்திரா காந்தி அணுசக்தி ஆராய்ச்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட முன்மாதிரி வேக ஈநுலை, அதாவது வந்து இந்த முன்மாதிரி வேக ஈநுலை அப்படின்றத வந்து கடந்த 6/4/2026 அன்று இரவு 8:25 மணிக்கு மின் உற்பத்திக்கான அணுப்பிளவு செயல்பாட்டில் கிரிட்டிகாலிட்டி முதல் நிலையை எட்டி சாதனை படைத்துள்ளது. அதாவது வந்து இது முதல்ல எங்க இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய தன்மை என்னன்னாக்கா 500 மெகாவாட் முன் உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை கொண்டது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 6/4/2026 அன்று இரவு 8:25க்கு சாதனை படைத்துள்ளதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதாவது இந்த அணு உலை முதல் முறையாக தானாகவே தொடர்ச்சியான அணுக்கரு சங்கிலி வினையை தொடங்கியுள்ளது. அணுக்கரி சங்கிலினாக்கா அதுவே தானாவே உற்பத்தி செய்யக்கூடிய தன்மையை வந்து இது பெற்றுள்ளது. இதுதான் வந்து முன்மாதிரி வேக ஈநுலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு முன்னாடி எந்த நாட்டிலாம் இது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியா வந்து இந்த சாதனையிலேருந்து வெற்றி கொண்டுள்ளது. அந்த பெருமை வந்து இந்தியா நாட்டை சாரும். இது மாதிரி வேற எந்த நாட்டிலையும் இல்லை. இந்த உலக நாடுகளில் ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யாவும், ரெண்டாவது வந்து இந்தியாவும் வந்து செயல்படுத்துது. இந்த முன்மாதிரி வேக ஈநுலை என்பது அப்படின்னா என்ன? சாதாரண அணு உலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. சாதாரண அணு உலைக்கும் இந்த அணு உலைக்கும் ரொம்பவே மாற்றம் இருக்கும். இது தான் பயன்படுத்தும் எரிபொருளை விட அதிக எரிபொருளை உற்பத்தி செய்யும் ஓர் அணு உலையாகும். அப்போ எரிபொருள் வந்து அதிகமாக உற்பத்தி செய்யும். சாதாரண உலைகள் யுரேனியம் எரிபொருளை பயன்படுத்தி ஆற்றலை உருவாக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், யுரேனியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஈரான்ல போர் நடந்ததுக்கு இல்லையா, யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து யுரேனியம் வந்து மின்சாரத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருள் தான். அப்போ யுரேனியம் பயன்படுத்தி நம்ம எரிபொருள் பயன்படுத்தி அதை நான் என்ன பண்ணோம், டர்பனை சூழல் இருக்கும்போது நமக்கு மின்சாரம் கிடைக்குதுன்னு நான் ஆல்ரெடி படிச்சிருந்தோம் சயின்ஸ் குரூப்ல இல்லையா. அப்போ யுரேனியம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம நாட்டில் கிடைக்கல, அது வெளிநாட்டுல இருந்தா நம்ம என்ன பண்றோம், கொள்முதல் பண்றோம். ஸோ அதனுடைய அமௌண்ட் காஸ்ட்டும் அதிகமாகுது இல்லையா. இந்த உலை மூலமாக இந்த எஃபிஆர் வகை உலைகள் அவை பயன்படுத்தும் எரிபொருளை விட அதிக அளவிலான புதிய எரிபொருளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. இப்போ யுரேனியம் இருப்பு குறைவாகவும் தோரியம் இருப்பு அதிகமாகவும் உள்ளது. அப்போ நம்ம நாட்டில் யுரேனியம் வந்து நம்ம நாட்டில் ரொம்ப கம்மி, அதனால நம்ம வெளியே கொள்முதல் பண்றோம். ஆனா தோரியம் வந்து நம்ம நாட்டில் அதிகமாகவே கிடைக்குது. இந்த தோரியம் என்ற தனிமம் வந்து எங்க கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளம், ஒடிசா, ஆந்திரம், மகாராஷ்டிரம், குஜராத் இந்த மாநிலத்துக்கு பக்கத்துல இருக்க கடற்கரையில இருந்து நமக்கு வந்து தோரியம் கிடைக்குது. இது நமக்கு ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ்லயும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஜார்க்கண்ட் இது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களின் ஆற்று பகுதியிலையும் இந்த தோரியம் கிடைக்குது. இப்போ கடற்கரை ஓரங்களில் கிடைக்கும் தோரியத்தை பயன்படுத்தி பல நூற்றாண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை தடையின்றி உற்பத்தி செய்ய முடியும். இந்த அணுவின் மூலமாக இந்த தோரியத்தை பயன்படுத்தி பல நூற்றாண்டுகளுக்கு பற்றாக்குறையே இல்லாத அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். இது பெரிய சாதனை. 2070 கரியமில வாயு உமிழ்வை பூஜ்ஜியமாக்கும் இந்தியாவின் இலக்கு மற்றும் 100 ஜிகாவாட் அணுசக்தி உற்பத்தி இலக்கை அடைவதிலும் இந்தியா சாதனை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ இந்தியா வந்து ஒரு இலக்கு வச்சிருக்கு என்னன்னாக்கா 2070க்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா 100 ஜிகாவாட் அணுசக்தி உற்பத்தியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கரிமில வாயு வந்து 0வா மாத்துறது. கரிமில வாயுனா என்ன வரும், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, நைட்ரஜன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, இது எல்லாமே வந்து கரிமில வாயுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே 0 ஆக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்மாதிரி வேக ஈநுலை வந்து கல்பாக்கம் இந்திரா காந்தி அணுசக்தி ஆராய்ச்சி மையம் மற்றும் பாரதிய நபிகிய வித்யுத் நிகம் லிமிடெட் பாவினின்னு சொல்லுவாங்க, இதை இணைந்து உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. அப்போ ரெண்டுமே சேர்ந்துதான் இது உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ வழக்கமாக வெப்ப அணு உலைகளை போலின்றி இத்தகைய ஈநுலை கட்டமைப்புகளில் யுரேனியம், புளூட்டோனியம் கலப்பு ஆக்சைடு எரிபொருள் பயன்படுத்துகிறது. அப்போ இதுல என்னென்ன பயன்படுத்துறாங்கன்னா யுரேனியம், புளூட்டோனியம் கலப்பு ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா
கலப்பு ஆக்சைடு ஆக்சைடு தான் எரிபொருளா மாத்தோம் இல்லையா? அப்போ கலப்பு ஆக்சைடு எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது. இது அணு உலையில் பயன்படுத்தப்படும் எரிபொருளை காட்டிலும் அதிக எரிபொருளை உற்பத்தி செய்யக்கூடியது. இது என்ன பண்ணுனா தோரியத்தை என்ன பண்ணுனா, நமக்கு தோரியம் நிறைய கிடைக்குது இல்லையா கடற்கரை ஓரத்துல, அந்த தோரியத்தை என்ன பண்ணுனா உருமாற்றம் செய்து அது யூரேனியமாவை மாத்துதான். தோரியத்தையே யுரேனியம் சொல்லக்கூடிய அந்த தனிம எண் வந்து 233ஆக மாற்றுவதற்கு இந்த ஈநுலை உதவிகரமாக இருக்கும். அதனால என்னன்னாக்கா இந்தியா வந்து மற்ற நாடுகள்ல இருந்து நம்ம யுரேனியம் வாங்குறத கம்மி பண்ணிக்கலாம். அப்போ இந்தியாவின் 3 கட்ட அணுசக்தி திட்டத்தில் நம்ம இந்தியா வந்து 3 கட்ட அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2வது கட்டத்தை வந்து நோக்கி இந்தியா வந்து நகர்ந்துள்ளது. இதன் மூலியமா 2வது கட்டத்தை நகர்ந்து நோக்கியுள்ளது நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய டார்கெட் என்னன்னாக்கா 100 ஜிகாவாட் அணுசக்தி உற்பத்தி செய்யறதும் அதே மாதிரி கரிமேலவாயை 0 ஆக்குறது தான் நம்மளுடைய டார்கெட். அப்ப 2வது கட்டத்தை நோக்கி முன்னேறி இருக்கு. 3வது கட்டத்தில் தோரியம் யுரேனியம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ 3வது கட்டத்தை நெருங்கிடுச்சுனாக்கா நம்மளுடைய இலக்கு கன்ஃபார்மா 2070க்குள்ள சாத்தியமாகும். இப்போ இது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இதை மாதிரி உருவாக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் அப்புறம் வந்து பிரான்ஸும் ஜப்பானும் இவங்கெல்லாம் முன்னெடுத்து இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய வெற்றி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. வெற்றி என்ன பண்ணாங்கனாக்கா ஃபெர்மி 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்மி 1 கிளென்ச் ரிவர் திட்டங்கள் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் சோடிய கசிவு காரணமாக நிறுத்தப்பட்டது. அமெரிக்கால நிறுத்திட்டாங்க இந்த 2 ப்ராஜெக்ட் மூலியமாவும். அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பீனிக்ஸ் என்ற பிரம்மாண்ட உலை சோடியம் கசிவு, அங்கேயும் வந்து அது சோடியம் கசிவு தீ விபத்து காரணமாக அரசியல் எதிர்ப்புகளால் 1998 வந்து அது நிரந்தரமாக மூடப்பட்டது. அப்புறம் ஜப்பானின் மோஞ்சு உலையும் இதே போன்று விபத்துகளால் முடக்கப்பட்டது. இது 3மே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வல்லரசு நாடுகள் சொல்லக்கூடிய இந்த வல்லரசு நாடுகளே இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா இந்தியா வந்து அது சக்சஸா எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி அணுசக்தி முகமையின் தலைமை இயக்குனர் யாருன்னா ரஃபேல் கிராசி. இதை வந்து பாராட்டியுள்ளார் ரஃபேல் கிராசி. தற்போது இந்தியா சுமார் தற்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து சுமார் 8 ஜிகாவாட் அணு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. இப்ப இருக்கிற அணு உலையை வச்சு 8 ஜிகாவாட் மின்சாரத்தை தான் உற்பத்தி செய்யறது. ஆனா நம்மளுடைய டார்கெட் இது கரெக்டா எடுத்துன்னு போனோம்னா 2047 ஆண்டுக்குள்ள 100 ஜிகாவாட்டை உயர்த்த அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. அப்புறம் 2070ன்றது 2047ல சக்சஸ் ஆயிடுவோம். அப்ப கல்பாக்கம் உலையின் வெற்றி இந்தியா மற்றும் நாடுகளுக்கிடையே யுரேனியம் இறக்குமதி செய்வதை கணிசமாக குறைக்கும். இந்த ஒரு உலை மட்டும் சுமார் 30 லட்சம் வீடுகளுக்கு, அதாவது ஒரு உலை மட்டும் இந்தியாவில் ஒரு உலை மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஜிகாவாட் வச்சு 30 லட்சம் வீடுகளுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கும். அப்போ உலகளவில் எரிபொருள் விலை உயர்வு, இப்போ நமக்கு நான் பார்த்தீங்கன்னா மேற்காசிய போர், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற போர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்னது பொருள் விலை உயர்வு அதிகமாக ஏற்படுது. போர் சூழல்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதுடன் எரிசக்தி துறையில் இந்தியா ஒரு தற்சார்பு நாடாக மாற இது உதவும். அப்போ இந்தியா வந்து என்னது ஒரு தற்சார்பு நாடு. இந்தியாவில் உள்ள தோரிய இருப்புகள் மூலம் அதாவது நமக்கு இந்தியாவில் இருக்கு இல்லையா தோரிய இருப்புகள், அந்த தோரிய இருப்புகளை வச்சு என்ன கணிச்சிருக்காங்கன்னா சுமார் 400 வருஷத்துக்கு அடுத்த வர 400 வருஷத்துக்கும் 500, அதாவது வருஷந்தோற இந்த 400 தோரிய இருப்புகள் வந்து 400 வருஷத்துக்கும் இருக்கிற தோரியத்தை வச்சு வருஷத்துக்கு 500 ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியுன்றதை கணிச்சிருக்கிறாங்க. இது 2024-25 ஆண்டின் உச்சபட்ச மின் தேவையை விட 2 மடங்காகும். அப்போ உச்சபட்ச மின் தேவைன்னா என்னது? உச்சபட்ச மின் தேவைனாக்கா இப்போ நான் ஆல்ரெடி 2 யூனிட் யூஸ் பண்றேன்னு வச்சுங்களேன். அந்த 2 யூனிட் வந்து எனக்கு அதிகபட்ச மின் உற்பத்தி தேவைன்றதோ 10 யூனிட்டா வச்சுக்கணும். 8 யூனிட் எனக்கு தேவைப்படும். ஆனா என்னது அவங்க கொடுக்குறது என்னது? இதை விட 20 யூனிட் வந்து எக்ஸ்ட்ரா தரன்றாங்க. அப்போ 20ன்றது வந்து பாத்தீங்கன்னா 2 எங்க இருக்கு, 10 எங்க இருக்கு, அவங்க கொடுக்குற 20 எங்க இருக்கு. அப்போ 20 யூனிட்னாக்கா அப்போ தோராயமா நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம இந்தியாவுடைய ஜிகாவாட் என்னது இவ்வளவு உற்பத்தி பண்ணாங்கனாக்கா இந்தியாவில் வந்து உச்சபட்ச மெகாவாட் என்ன பண்ண, ஒரு தோராயமா சொல்றேன், இன்னொரு தோராயமா சொல்றேன் என்னன்னாக்கா ஒரு 300 மெகாவாட் வந்து பயன்படுத்தின்னு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இந்தியா ஃபுல்லா. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உச்சபட்சம் என்னது ஒரு ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 500 யூஸ் பண்றாங்க, 500 ஜிகாவாட் யூஸ் பண்றாங்கன்னா, ஆனா இந்த உலைகள் மூலமாக 1000 ஜிகாவாட்டை வந்து உற்பத்தி பண்ணி தர அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தது அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்தியாவை மாற்றுவதற்கான அணுசக்தியின் நீடித்த பயன்பாடு மற்றும் மேம்பாடு சாந்தி சட்டம் 2025 கீழ்
என்னது, இந்தியாவை மாற்றுவதற்கான அணுசக்தியின் நீடித்த பயன்பாடு மற்றும் மேம்பாடு சாந்தி திட்டம் 2025 கீழ் தான் இந்த அணுசக்தி துறையை தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் அமைப்பதிலும் இயக்குவதிலும் முன்னுரிமை அளிப்பது என்பது வருங்காலங்களில் அதன் செயல்பாட்டை பொறுத்தே அமையும். அப்போ இந்த சாந்தின்ற திட்டம் வந்து இதன் அடிப்படையில் தான் அமையும். அதாவது தனியார் மற்றும் வெளிநாட்டு சாந்தின்றது என்னது, தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் அமைப்பதிலும் இயக்குவதிலும் முன்னுரிமை அளிப்பது என்பது வருங்காலத்தில் அதன் செயல்பாட்டை பொறுத்தே அமையும் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போர் மூண்டல் இல்லையா, அந்த இடத்துல சபோரிஷியா அணுமின் நிலையத்தை வந்து என்ன பண்றாங்க, தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. யாருடைய ஆக்கிரமிப்புல இருக்குன்னாக்கா ரஷ்யா நாட்டுடைய ஆக்கிரமிப்புல இருக்கிற சபோரிஷியா அணுமின் நிலையம் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கும் நடக்கிற போர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா புஷேர் அணுமின் நிலையத்தை வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இது நடத்துறதுனால அணுமின் நிலையங்களின் பாதுகாப்பு குறித்த கவலை எழுந்துள்ளது அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.